ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் கத்திரிக்காய் மசாலா கறி தான் ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன், நீங்கள் வெள்ளை எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம். நம்மக்கிட்ட எந்த எள்ளு இருக்கோ அந்த எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாத்தூள், இது நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நார்மல் மிளகாத்தூள்னா 1 டீஸ்பூன் சேருங்க போதும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்ச பொடியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொடி இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூடயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயை கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஒரு கத்திரிக்காயை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே பெரட்டி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும் கத்திரிக்காய். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளி சாதத்துக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மசாலா கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சும்மா ஒரு கையளவுக்கு தண்ணியை தெளிச்சிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். கத்திரிக்காய் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய். இப்போ நம்ம அரைச்ச பொடியில் மீதி பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியை நல்லா தூவி விடுங்க கத்திரிக்காய் மேலே. தூவி விட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு பத்தாமல் இருக்குது, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா நம்ம இந்த மசாலாவெலாம் நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் மசாலா கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.